அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லைலத்துல் கதர் புனித இரவின் சிறப்புகளை பற்றி. அதாவது ரமலான் மாதம் 27வது இரவுக்கு பெயர் லைலத்துல் கதர் இரவு என்று பெயர். இந்த இரவில்தான் திருக்குர்ஆனை இறைவன் அருளத் தொடங்கினான். திருக்குர்ஆனில் உள்ள 114 சூறாக்களில் இவ்விரவை பற்றி ஒரு தனி சூறாவே உண்டு. இதோ நிச்சயமாக நாம் இந்த திருக்குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கதர் என்னும் ஓர் இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம். நபியே, அந்த கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் மலக்குகளும் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் இறைவனின் கட்டளையின் பெயரில் சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தி சமாதானத்துடன் அவ்விரவு விடியற்காலை உதயமாகும் வரையில் உண்டு. எவராகிலும் லைலத்துல் கதர் இரவில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தும் நின்று வணங்குவாராயின் அவரின் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் இந்த புனிதமிக்க இந்த இரவு என்னெல்லாம் அமல் செய்யலான்னு உள்ளதை பார்ப்போம். முதலாவது, ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காத் நபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 1 தடவையும் குல்ஹு அல்லாஹு 100 தடவையும் ஓதவும். தொழுது முடித்த பின் 100 முறை சலவாத் ஓதவும். இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு. 2, ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காத் நபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 1 முறையும் குல்ஹு அல்லாஹு 27 முறையும் ஓதவும். இத்தொழுகைக்கு பாவ மன்னிப்பும் சொர்க்க பாக்கியமும் உண்டு. அடுத்த 3வது, ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காத் நபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்ஹு அல்லாஹு 7 முறையும் ஓதவும். இத்தொழுகையின் பரக்கத்தால் மௌத்துடைய வேதனைகள் எளிதாக்கப்படும். அடுத்த 4வது, 50 சலாமை கொண்டு 100 ரக்காத் நபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 3 முறையும் குல்ஹு அல்லாஹு 10 முறை ஓதவும். இத்தொழுகையை தொழுபவருக்கு சொர்க்க மாளிகை கொடுக்கப்படுகிறது. அடுத்த 5வது, ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காத் நபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்ஹு அல்லாஹு 50 முறையும் ஓதவும். தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து சலவாத் ஓதி துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அடுத்த 6வது, ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காத் நபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 7 முறையும் குல்ஹு அல்லாஹு 1 முறையும் ஓதவும். தொழுது முடித்த பின் இஸ்திபாரும் சலவாத்தும் ஓதவும். தொழுகையை தொழுபவர்களுக்கு அவரின் தாய் தந்தையாருக்கும் பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது. லைலத்துல் கதர் இரவில் சுபுஹ் உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காத் நபில் தொழவும். ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூறாக்கு பின் இன்னா அன்சல்னா 3 முறையும் குல்ஹு அல்லாஹு 5 முறையும் தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து 41 முறை சுபஹான் அல்லாஹ் ஓதினால் அம்மனிதனின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹு நிறைவேற்றி வைக்கிறான். ஆகவே இதில் ஏதாவது ஒன்று நம்ம தொழுகை கடைபிடிப்போம். அல்லாஹ் நமக்கு பரக்கத் தருவான். லைலத்துல் கதர் இரவு விடிய ஓதக்கூடிய இரவு, தொழக்கூடிய இரவு. இந்த இதில் உள்ள ஏதாவது 2-3 தொழுகையாவது நம்ம முயற்சி செய்து பாருங்கள். அடுத்தது, லைலத்துல் கதர் இரவு அன்னைக்கு ஓத வேண்டிய துவா, அதிகம் ஓத வேண்டிய துவா. இந்த துவா என்ன துவான்னு உள்ளதை பார்ப்போம். அல்லாஹும்மா இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவா ஃபஹ்ஃபு அன்னி. இந்த துவாவை அதிகம் ஓதுங்க. இதுக்கு பொருள் என்னென்னா, இறைவனே, நிச்சயமாக நீ மன்னிப்பவனாயும் மன்னிப்பதை விரும்புவனாகவும் இருக்கிறாய். என் பாவம் பொறுத்தருள்வாய். அதிகம் லைலத்துல் கதர் இரவு அன்னைக்கு இந்த துவா ஓதுங்க. அதிகம் பாவ மன்னிப்பு கேளுங்க. அடுத்து இன்னொரு துவா இருக்குது. அது என்னென்னா, அல்லாஹும்மா இன்னி அசாலுக்கல் அஃபுவா வல் ஆஃபியத்தா வல் முஆஃபத்தா ஃபித்தீனி வத் துனியா வல் ஆஹிரத்தி. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவே, நான் உன்னிடம் மன்னிப்பையும் சுகத்தையும் இம்மை மறுமையின் சௌக்கியத்தையும் கேட்கிறேன். அடுத்தது 3வது துவா, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தஃபிருல்லாஹ அஸ்அலுக்கல் ஜன்னத்தா வஅஊது பிக்க மினன்னார். இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவே என்று வேறு இறைவன் இல்லை என உளமாற கூறுகிறேன். அல்லாஹுவிடம் பிழை பொறுக்க கோருகிறேன். சோனத்தை கேட்கிறேன். நரகத்தை விட்டு காவல் தேடுகிறேன். அந்த 4வது துவா என்னென்னா, அல்லாஹும்மா அஜிர்னா மினன்னார் யா முஜீரு யா முஜீரு யா முஜீரு. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவே, எங்களை நரகிலிருந்து காத்துவிடு. காப்பவனே காப்பவனே காப்பவனே. அதாவது இந்த தொழுகை
இது லைலத்துல் கதர் இரவு அன்னைக்கு இந்த தொழுகையில் வந்து பாதிக்கு மேலே நீங்கள் தொழுது கேளுங்க. அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். நம்ம பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹும் மன்னிப்பானாக. அதிகம் அந்த திக்ருகளையும் ஓதுங்க. இதில் ஏதாவது ஒரு இதை நமக்கு அதிகம் செய்ய பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த துவாக்களை வந்து நம்ம வந்து அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய தௌபா வந்து பிழை பொறுத்தல் வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அதாவது நாம் கேட்கும் எந்த துவாயும் வீணாகுவதில்லை. அல்லாஹும் நம்முடைய துவாக்களை 3 வகையாக பிரித்து கொள்கிறான். முதல் வகை என்னென்னா, துவா கேட்டதும் அல்லாஹ் அதனை கபூல் செய்து உடனே நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறான். 2வது வகை என்னென்னா, கேட்கப்படும் துவா தாமதமாக்கப்பட்டு உசித நேரத்தில் அது நிறைவேற உதவி செய்கிறான். 3வது வகை என்னென்னா, சில துவாக்களை பத்திரப்படுத்தி வைத்து மறுமையில் அதன் பலனை அளிக்கிறான். எனவே துவா கேட்க நாம் சலிப்படையக்கூடாது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தொழுகை தொழுங்க. இந்த துவாக்களையும் ஓதுங்க. அதிக நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நீங்கள் ஓதும் தொழுதும் பறக்கிறது கொண்டு அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மை தருவானாக. இந்த செய்தியை உங்கள்கிட்ட அறிவிச்சதுக்கு மறக்காமல் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.